பேரறிஞர் அண்ணா பிரிஞ்சு வந்து திமுகன்னு ஆரம்பித்தார் பாருங்க. அதில் அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அவர் அங்கே உட்காந்துட்டார். உருப்பிடாமல் போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். பெரியாரோட இல்லாமல் இருந்திருந்த உருப்பிட்டுருக்கலாம். இப்போ கூட வேலு பிரபாகர் பேசும்போது என்னென்னமோ பேசினார், ஜாதி இது இதெல்லாம் இப்போ வந்து இட் இஸ் இந்த காலத்துக்கு ஒத்து வராத விஷயங்கள். இதெல்லாம் சும்மா இந்த திராவிடங்க அதெல்லாம் ஏமாத்த வேலை. இனிமேல் சீமான் சொல்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மை. சீமானுடைய தாட் என்னான்னு கேட்டேன். பார்த்தா அவருடைய பேச்சில் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், அது கரெக்ட் பாயிண்ட். அது இந்த மேடையில் நம்ம அரசியல் பேசக்கூடாதுன்றதெல்லாம் வேறு. தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும். கேரளாவை யாராவது ஆள முடியுமா? கர்நாடகாவை யாராவது ஆள முடியுமா? முடியாது. மகாராஷ்டிராவில் போய் யாராவது ஆள முடியுமா? ஏன்டா தமிழ்நாடு மட்டும் தமிழன் வரமுல்ல? அதைத்தான் கேட்குறாரு சீமான். இது நம்ம ஜனங்க என்னென்னா வெறும் கை தட்டுவானா, அப்புறமா விட்டுருவான். இது ஒரு கஷ்டம் நம்ம ஆளுங்களுக்குள்ள. இப்போ எப்படி இந்துக்களை திட்டிக்கிட்டே அந்த நாட்டில் தலைவர்களை ஆகிறாங்கன்னா, அப்போ யார் முட்டாள்? இந்துக்கள் முட்டாள்கள். அதை போலத்தான் தமிழர்களை வந்து நம்ம கொண்டாடுறதுன்னு சொல்கிறான் ஒரு மனுஷன். அதை நியாயம் சொல்லி இந்நேரம் அந்த ஆளுக்கு லட்சக்கணக்கில் சேர்ந்துருக்கணும் கூட்டம். நான் சொல்கிறேன், அந்த ஒரு பாயிண்டில் ஐ எம் வெரி மச் வித் சீமான் தான். அதனால்தான் சீமான் சொல்கிற பாயிண்ட்டை யாராவது பேக்கப் பண்ணுங்கப்பா. எல்லாரும் ஒரு பாயிண்டாவது பேக்கப் பண்ணுங்க. தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், அண்டர்லைன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழன் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக இருக்கணும், நாங்கள் தலைவர்களாக இருக்கணும். நீ வந்து நிதியமைச்சராரு, நீ வேறு ஏதோ ஒரு எஜுகேஷனாரு, எந்த பொருளங்காவது இருந்து தொலை, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. தமிழன் முதலமைச்சராக இருக்கணும். அது ஒண்டி தானே கேட்குறான் அந்த நாட்டில். சீமானை போன்றவர்களை என்னுடைய அப்பா பார்த்துருந்தா கோடி கட்டி பறக்க வச்சிருப்பார். ஏன்னா இந்த டேரிங் ஸ்பீச்சுக்கு அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே சொல்கிறேன், ஐ எம் வெரி சேட். சீமானுடைய ஸ்பீச்செல்லாம் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க ஹெட்லைன்ஸில். டோன்ட் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு உருப்படாது. சும்மா எல்லாருமே ஒரே சைடாக நம்ம வந்து ஒரே சைடாக ஹலோ சொல்லிகிட்டு இருந்தோன்னா வாழ்க்கை நடக்காது ராஜா. நியூட்ரலாக இருந்தால் தான் நல்லபடியாக நடக்கும். ஒரு நாடு கெடுவது கெட்டவர்களால் அல்ல, நல்லவர்கள் அமைதியாக இருப்பதனால்தான்.